லவ் ஃபார் ஹோலினர், பரிசுத்தத்திற்கு ஒரு அன்பு, பரிசுத்தத்தின் மேலே ஒரு அன்பு. லவ் ஃபார் ஹோலினஸ். நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு பாடுறோம், தூய தூய தூயா, ஹோலி ஹோலி ஹோலி. அதை எழுதியது பிஷப் ஹீபர் என்பவர், ஒரு அருமையான தேவனுடைய மனிதர். பிஷப் ஹீபர் அவர் தான் எழுதினாரு இந்த தூயா 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 என்கிற இந்த பாடல். ஆங்கிலத்திலே ஹோலி ஹோலி ஹோலி. அந்த பாடலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வர்ற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அது அந்த திருத்துவ தேவனை பற்றிய ஒரு பாடல். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தாவியானவருடைய தேவன், தேவியானவராகிய தேவன், அவருடைய பெயரே பரிசுத்தாவியானவர். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அது எப்படி சாத்தியமாயிட்டு தெரியுமா? திருவசனம் சொல்லுகிறது, நீர் நீதியை விரும்பினீர். யூ லவ்ட் ரைச்சியஸ்னஸ். நீர் நீதியை விரும்பினீர். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதியின் மேல் அந்த அந்த அன்பு இருக்கணும். அது மேல இஃப் யூ வாண்ட் டு பி ஹோலி, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தின் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கணும். நீதியின் மேல் பசி, நிதியின் மேல் இல்லை, நீதியின் மேல். நீதியின் மேல், நாட் ஆன் ரிச்சஸ் பட் ஆன் ரைச்சியஸ்னஸ், நாட் ஆன் நிதி பட் ஆன் நீதி. நீதியின் மேல் பசி தாகம். பசி தாகம்னா இது என்னன்னா ஒரு பேஷன். வேற வேர்டு கிடைக்காம அதை போட்டிருக்காங்க, ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். ஒரு பேஷன், ஒரு பேஷனட் cry for the word of God and for holiness. பரிசுத்தத்தின் மேல் வாஞ்ச. நம்ம ஏற அநேகர் நம்ம பரிசுத்தமாக வாழலை தெரியுமா? பரிசுத்தத்தை நம்ம நேசிக்கவே இல்லையே. ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசித்தாரே இயேசு கிறிஸ்து. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். எனவே தான் ஆனந்த தைலம் அவர் மேல் கொட்டியது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நல்லா யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஒரு சின்ன பொய் சொல்லிட்டோம்னா, ஐயோ பொய் சொல்லிட்டோம்னு சொல்லி நமக்கு மனசாட்சி அப்படியே உறுத்தும். தவறான ஒரு காரியத்தை நாம் செய்துட்டோம்னு சொன்னால், ஐயோ செய்துட்டோமேன்னு சொல்லணும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, புரண்டுகிட்டு கிடப்போம் படுக்கையில். என்ன ஆச்சுது? அந்த மனசாட்சியெல்லாம் எங்கே போச்சுது? ஒரு ஷார்ப் கான்ஷியன்ஸ் வச்சுருந்தோம்ல, ஒரு கூரிய மனசாட்சி வச்சுருந்தோம்ல, அதை எப்படி மழுப்பிட்டோம்? அதோடு ஆர்கியூ பண்ணுறோம். when you argue with your conscience become blunt. உங்களுடைய மனசாட்சியோடு நீங்கள் விவாதிக்கும் பொழுது உங்கள் மனசாட்சி மழுங்கி